ஒரு முற்பர்கள் 75 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஆலயமே இருக்குதே தெரியலன்றாங்க. இப்போ சுத்தம் பண்ண உடனே விநாயகர் ஆலயம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பேக்ரவுண்ட் கவர் பண்ணுங்கய்யா. பாருங்கள், எத்தகைய விநாயகர் கோயில். விநாயகரை இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சிவாலயம் இருக்குது, அங்கே வச்சுட்டு வரோம். மறக்காமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னன்னா எங்கன்னா கோயில்கள் சிதலம் அடைஞ்சு இருந்தால் நம்ம வசந்த் ஐயா, அபரத் ஐயா, சிவா ஐயா, ஷாம் ஐயாவுக்கு தகவல் கொடுங்க. இது போல் பழமையான ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லுங்கள். விருந்து மீட்டெடுக்க உதவி செய்வாங்க. நாங்களும் சேர்ந்து பங்கு கொண்டு விருந்து மீட்டெடுப்போங்க ஐயா. அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthஸில் வந்து கோயிலுக்கு திருப்பணி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த வர விநாயகர் சதுர்த்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி வழிபடலாம். சாமி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்குது. நீங்கள் வந்து வழிபடுற மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக இந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு ஒரு பெரிய லெவலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுன்னு உங்களுக்கு காணொலி மூலமாக தெரியப்படுத்துகிறோம். கோயிலை மீட் எடுக்கிறது வந்து நாங்கள் மட்டும்தான் மீட் எடுக்கின்றது ஒரு இது இல்லைங்க. எல்லாமே சேர்ந்து மீட் எடுக்கலாம். வசந்த் ஐயாவும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னீங்கன்னா போன வாரம் ஒரு பதிவில் போட்டுருந்தார் இந்த கோயிலை பற்றி. முழுக்க எப்படி இருந்திருக்குன்னு பதிவு போட்டுப்பார் வசந்த் ஐயா. இந்த வசந்த் ஐயாவுக்கு மிகவும் நன்றி சொல்லணும். இந்த வீடியோ காணொலி பார்க்குற எல்லாருமே நீங்களும் இதேமாரி நீங்களுமே கோயில் வந்து மீட் எடுக்கலாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இதேமாரி பராமரிப்பு இல்லாமல் எந்த கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை டேக் பண்ணுங்கள், இல்லை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம பண்ணலாங்க. மறக்காமல் எந்த இடமா இருந்தாலும் சரி, முற்போத்தரோ வெட்டவெளியிலையோ கைனிகாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். கண்டிப்பாக ஏதாவது டேக் பண்ணுங்கள். கோயில் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சேர்ந்து மீட் எடுப்போம். ஓகே ப்ரோ, கோயில் அந்த இடத்துல நான் வரும்போது இந்த கோயிலாக இந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் முற்போதர் தான் இருந்தது. இப்போ தான் கோயில் இருக்கிறது எனக்கே தெரியும். அதில் அண்ணா விநாயகர் கோயில் எங்கடா விநாயகர் கோயில் நான் தேடிட்டு இருந்தேன். ஆமாம், கடைசி வரலையும் விநாயகர் கோயில் காட்டல என்னங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி விநாயகர் கோயில் இருக்குது. இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் நான் எல்லாருமே முன்னாடி இந்த பதிவில் காணொலி மூலமாக பதிவு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் தெரிஞ்சிருக்காது, இப்போ விநாயகர் கோயில் தெரியும். எல்லாருமே கோயில்களை மீட்டு எடுக்கிற பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே கோயில் இருந்தாலும் யாருக்கு வேணால் நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது பண்ணுறோங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பராமரிப்பு இல்லாமல் ஒரு கோயில் வந்து டேக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறாங்க. ஏன்னா அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும், நான் மட்டும் ஒத்தையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு வயசு 30 என்ன வயதாகுது? 26 ப்ரோ. பரவாயில்ல, நான் கூட பெரிய விஷயம் கிடையாது. 26 வயசில் இந்த பணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. அவங்க எதை நோக்கியும் வரல, அவங்களுக்குள்ளே தோன்ற அந்த வரலாற்றை பார்த்துட்டு கடந்து போக முடியாமல் அழிந்து இருக்கிறத மீட்டு எடுக்கணும்னு வராங்க.